இந்த வீடியோவில் நான் உங்களை கேரளா வயநாட்டில் உள்ள ஒரு தொடர் மலையேற்றத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். தொடர்ந்து 3 நாட்கள் ரொம்ப கடுமையான மலையேற்றங்கள் பண்ண போகிறோம். மலையேற்றங்கள் கடுமையாக இருந்தாலும் மலையேறி நான் உங்களை சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். பிரம்மாண்டமான செம்பரா பீக்கில் தொடங்கி கயரை பிடிச்சி ஏறுற செங்குத்தான சிங்கேரி மலை 8000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தமிழ் ஆதி குடிமக்கள் வாழ்ந்த 1200 அடி உயரத்தில் இருக்கிற எடக்கல் குகை, தீவிரமான சிவபக்தனான 1000 கைகளை கொண்ட பானாசுரன் வாழ்ந்த 6800 அடி கொண்ட பானாசுர மலை, கர்நாடகா கேரளா எல்லையில் அமைஞ்ச 5300 அடி கொண்ட பிரம்மகிரின்னு ஒரு தேவலோகத்துக்கும் பயணம் பண்ண போகிறோம். எல்லாரும் தயாராக இருங்க. நம்மளோட இந்த கேரளா வயநாட்டு பயணம் 9 பேர் கொண்ட குழுவோட மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்குது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி, ஊட்டி வழியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயநாடு போய்கிட்டு இருக்கோம். ஊட்டிக்கும் வயநாடுக்கும் நடுவட்டம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் நிற்கிறோம். மணி 3 ஆச்சு. சரியான குளிர், ஒரு 100 ஏசி போட்ட மாதிரி குளிருது. வேறு லெவலில் இருக்குது. இங்கே இப்படி இருக்குது, வயநாடு எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ குடிக்க நிப்பாட்டிருக்கு. என்னம்மா, என்ன க்ளோஸ்அப் போட்டீங்களா? வாத்த மாதிரி ரெண்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் பயங்கர குளிர். ஒரு டீயை போட்டால் தான் கொம்முன்னு இருக்கும். தமிழச்சியம்மா, இந்த டீயை போடுங்க, கும்முன்னு இருக்கும். சேர்ஸ் சேர்ஸ். தமிழர் தட்டி விட்டுறக்கூடாது. சேர்ஸ் சேர்ஸ். பார்த்தீங்களா, வாயில் புகை தள்ளிடுச்சு. டெம்பரேச்சர் இப்போ நடுவட்டத்தில் 12 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஒரு டீ குடிச்சா தான். இங்கேயே இப்படி இருக்கு. வயநாடு, நம்ம செம்பரா பீக்கு, பானாசுர பீக்கு, அப்புறம் கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கிற பிரம்மகிரி பீக்கெலாம் போகிறோம். அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. எப்படி இருந்தாலும் நம்ம வயநாடு போயிட்டு 3 ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதான் கூண்டோட கூட்டி போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்க, தமிழச்சியம்மா பாருங்க. வட்டாரத்துலேயே இங்கே மட்டும்தான் டீ கடை இருக்குது. அதனால் பாருங்கள், பஸ்ஸு, காரு எல்லாருமே இங்கிட்ட போகிறவங்க ஃபுல்லாமே அந்த டீ கடையில் குடிச்சுட்டு தான் போகிறாங்க. நாங்களும் குடித்தாச்சு. பயங்கரமான குளிர் மக்களே, பயங்கரமான குளிர். ஆனால் இந்த குளிரை அனுபவிக்க தான் நம்ம இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணது. ரொம்ப பேர்லாம் இல்லை, வெறும் 9 பேர். டவேரா சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம நடுவட்டத்துலேருந்து கிளம்புறோம். செம்பரா பீக் தான் போகிறோம். செம்பரா பீக்கில் 7 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நேராக செம்பரா பீக்கில் போய் ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க, நேராக போயிட்டு வயநாட்டில் போய் இறங்குவோம். பாருங்க, மண்டையில் மங்கிக்குள்ளா, சொற்று, கீழே ஒரு லேயரு, மேலே ஒரு லேயரு. அங்கே பாருங்கள், உள்ளக்க ஒரு அப்பு உட்காந்துருக்காரு பாருங்க, போர்வையை போட்டு. இப்படிலாம் உட்காந்து குளிர் தாக்க முடியுது பாருங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் நார்த் சைடு போவோம். அப்போலாம் அந்த இவங்களோட கதி என்னன்னு பாருங்கள். இப்போயே பாருங்களேன், குளிர் ஜுரம் வந்த மாதிரி ஆகிட்டாங்க. இப்படி தான் இருக்கணும் பாருங்க. உள்ளக்க ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு போர்வை. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எப்படியே சுத்தமாக இருக்கீங்கல்ல. நீங்களே 17 போர்வை போத்திக்கிட்டு இருக்கீங்க. அதில் பாருங்க, கிளம்பியாச்சு, வண்டி போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தா உங்களுக்கு காமிக்கிறேன். கேரளா வயநாட்டில் முதல்ல நம்ம நேராக செம்பரா பீக்குக்கு வந்துட்டோம். மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நாங்கள் வயநாட்டில் செம்பரா பீக்கில் நிற்கிறோம். டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். டிக்கெட் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அது மாதிரி ஒரு நாளைக்கு 88 பேர் தான் ட்ரெக்கிங்க்கு அலவுடு. ஆனால் நாங்கள் வந்த நேரம் டிக்கெட் முடிஞ்சிடுச்சு. ட்ரெக்கிங் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி பெரிய கூட்டம், டெம்போ ட்ராவலர் அப்படி இப்படின்னு பெரிய கூட்டம் வந்திருக்கு. எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரில, கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். பார்ப்போம் டிக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். செம்பரா பீக் டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பாருங்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, நார்த்தில் இருந்தெல்லாம் ஏகப்பட்ட பேர் ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. ஓடிச்சிட்டாங்க பாருங்கள், ட்ரெக்கிங் க்ளோஸ்டு அப்படின்னு. இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இதான் வந்து செம்பரா பீக்கு. எங்களுக்கு வந்து அன்லக்கிலி இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங் பண்ண அனுமதி கிடைக்கல. செம்பரா பீக் வந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க, இல்லாட்டி வந்து விடிய காலையில் 4 மணிக்கு வந்துடுங்க. ஏன்னா மொத்தம் 88 டிக்கெட்டு தான் அலௌடு. 44 ஆன்லைனு, 44 ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், அங்கே தான் வண்டி நிற்கிது. அப்படியே ஏறிட்டு நம்ம பக்கத்துலேயே சிரங்கேரி ட்ரெக்கிங் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும், அங்கே போக போகிறோம். இந்த செம்பரா பீக்கு வந்து 6800 அடி உயரம், சரியா? அந்த மாதிரி உச்சி போகிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் வந்து அந்த ஹார்ட் ஷேப் லேக் இருக்குல்ல, அது வரதான் அனுமதி, உச்சிக்கு போகிறது அனுமதி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடிலாம் உச்சி வர அனுமதிச்சாங்க. இப்போ வந்து மேலே வந்து ஒரு பறவை, அது வந்து அழியும் தருவாயில் இருக்கான், அரிய வகை பறவையான். அதோட கூடு அங்கே தான் இருக்குமா. அது வந்து செம்பரா பீக்கு மேலே தான் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால மட்டும் அந்த பறவைக்காண்டி மட்டும் மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அது மாதிரி யானைகள் செம்பரா பீக்கில் ஏகப்பட்ட யானைகள். ஆனால் முன்னாடி வந்து 200 பேர் அனுமதிச்சிருக்காங்க செம்பரா பீக்கு. இப்போ வந்து 88 பேர் தான். இதில் வருத்தங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெக்கிங் முடியலாட்டி இன்னொரு ட்ரெக்கிங் பக்கத்துலேயே நான் சொன்னேன் பாருங்கள், சிரங்கேரி ட்ரெக்கிங்னு இருக்கான். இங்கேருந்து 20 கிலோமீட்ரு நம்ம வண்டி வச்சுருக்கோம். வண்டியில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க வருத்தப்படுறதுக்கு வேலை இல்லை. அந்த பறவையோட பேர் வந்து சிலப்பங்கிளி. அதோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்ச அழியும் தருவாயில் இருக்கிறதுனால செம்பரா பீக்கு அந்த ஹார்ட் ஷேப் லேக்குக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வெள்ளக்காரன் வந்து இந்த மலைக்கு மேலேயும் பெரிய பங்களா கட்டி டீ எஸ்டேட்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சொகுசாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு உண்டான கட்டிடங்கள்லாம் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போகலாம், உங்கள்கிட்ட காமிக்கலாம், போக முடியலை. நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து செம்பரா பீக்கு ட்ரெக்கிங் பண்ணுவோம். என்னது செம்பரா பீக்கில் ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு கிளம்புறோம்னு பார்க்குறீங்களா? சீக்கிரம் திரும்ப வந்து நம்ம செம்பரா பீக்கில் ட்ரெக் பண்ணி அதோட அழகை ரசிக்க போகிறோம். நம்ம நினச்சபடியே எல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும் பாருங்கள். செம்பரா பீக்கில் இருந்து வெளியேறி வந்தோடனேயே இந்த ஹோட்டல் இருக்குது. நம்ம மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது? புரோட்டா, முட்டைக்கறி, முட்டை ரோஸ்ட்டு. நல்லா இருக்கா? திருச்சி புகழ் தமிழரசியம்மா வீட்டில் இருந்து வரப்போதே கட்டப்பையோடு வந்துட்டாப்புல பாருங்கள். தயிர் சாதமும் பிரண்டை சட்னி, தூதுவளை சட்னி. ஹெல்த்தி 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 மக்களை முடிச்சிட்டாப்புல. இப்போ வந்து நம்ம வயநாட்டில் செம்பரா பீக்கில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கேரி மலை அப்படின்னு இருக்குது. அங்கே வந்திருக்கோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே உச்சிக்கு மலை ஏற போகிறோம். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம வந்த வண்டி. இதை வந்து இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே விட போகிறோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். மலை மேலே தான் கட்டியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு, போய் டிக்கெட் எடுப்போம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபா. நம்ம 9 பேர்த்துக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க. சிருங்கேரி ராக் அட்வென்ச்சர் டூரிசம் மேலே போகிறோம், உச்சிக்கு போகிறோம். இங்கே வந்து வர்றதுக்கு வந்து காலையில் 5:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை உங்களுக்கு அலௌட் இருக்குது. வாங்க ட்ரெக் பண்ணலாம். சூப்பராக இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். இதே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு மலை உச்சியில் வயநாட்டில் தான் இருக்கும். நம்ம இன்னும் வந்து ஒரு 1000-2000 அடி உச்சி ஏறி அந்த சிருங்கேரி ராக்குக்கு உச்சிக்கு போக போகிறோம். அந்த சந்தியா மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இங்கே இந்த வெள்ளைக்கொடி தெரியுதா உங்களுக்கு? அந்த வெள்ளைக்கொடியே ஃபாலோ பண்ணி போனால் நம்ம உச்சிக்கு போயிடலாம். நம்ம இங்கெல்லாம் கைடெலாம் நம்மளுக்கு இல்லை, சரியா? இங்கே பாருங்கள், கயிறு போட்டிருக்காங்க தெரியுதா? கயிறு பிடிச்சி கிளைம் பண்ணலாம் போகிற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மதுரையில் யானைமலை பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி ஒரு ராக் மவுண்டைன் தான். இந்த புல்வெளிகளோ காடுகளோ எதுவுமே இல்லை, ஒரு மொட்டைப்பாறை. அது மேலே நம்ம ஏறுறோம். இது வயநாட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக வெயில் இருக்குது, வெயில் தெரியலை, குளிரவும் செய்யுது. சூப்பராக இருக்குது. இந்த மலையெல்லாம் இதுவரை பெருசாக நம்ம தமிழில் பார்த்துருக்க மாட்டீங்க.
சிங்கேரி மலைன்னு இதுதான் எனக்கு பின்னாடி வியூ பாயிண்ட்டு. வேறு லெவல் இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளக்குடியை ஃபாலோ பண்ணி போகணும். அங்கே இருக்குது பாருங்கள் வெள்ளக்குடி. அதுக்கு மேலே அங்கே, அதுக்கு மேலே அந்த உச்சியில் இருக்குது பாருங்கள். எங்கெல்லாம் சின்ன சின்ன மலைகள் குன்றுகள் இருக்கோ ஒன்று விடக்கூடாது, எல்லாத்தையும் ஏறி முடிச்சு விட்டுறோம். இதே தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு சிவன் கோவிலோ முருகன் கோவிலோ இந்த மலை உச்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கேரளாவை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இயேசுநாதர் இருப்பார். அவரையும் போய் கும்பிட தான் போகிறோம். போட்டோம் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த பெரிய பாறையை பாருங்களேன், யானை மாதிரியே தெரியுது அவங்களுக்கு. ஒரு யானை நிற்கிற மாதிரியே இருக்குது. அச்சல் அப்படியே யானை மாதிரியே இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து முறைச்சா அப்படி இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு அப்படி தானே தெரியுது. இந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய டேம் இருக்குது. இதுக்கு பேர் காரப்புழா டேம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ பெருசு மக்களே. அந்த பாறை பார்க்க அச்சல் யானை மாதிரியே இருக்குது. யானைகிட்ட வந்து நம்ம தமிழ் விஷயம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாருங்கள். சூப்பர் சூப்பர். ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, காடு இல்லை, புல்கள் இல்லை, மொட்டை பாறையாக இருந்தாலும் அழகு தான். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு போடுறது ஃபுல்லாமே ஒரு வினோதமாக தான் தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தா அது யானை மாதிரியே இருக்குது. யானை தான். உங்களுக்கு பக்கத்தில் போய் அந்த யானையை காமிக்கிற மாதிரி. இந்த வெயிலுக்கு எல்லாம் காஞ்சு போச்சு. இந்த யானைப்பாறைக்கு வந்தாச்சு பாருங்கள். இது வந்து செதுக்கலாம் இல்லை மக்களே, இயற்கையிலே உள்ள ஒரு பாறை. நம்ம கீழே இருந்து வரும்போது நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த பாறை. இங்கே ட்ரெக்கிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மட்டும்தான் மலை ஏறுவீங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது மக்களே. அதனால தான் வந்து கயிறு போட்டிருக்காங்க. இந்த ராக்கில் ரோப் போட்டு கிளைம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து அகத்தியர் மலையில் பண்ணது. இந்த ராக் கிளைம் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. கயத்தை பிடிச்சி இப்போ ஏற போகிறாங்க. கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் அந்த கயிறு. நம்ம மக்கள் ஏறுறாங்க பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஏங்க 3 பேர் சூப்பராக ராக் கிளைம் பண்ணுறாங்க பாருங்கள். கயத்தை பிடிச்சி மலை ஏறுறாங்க. இது கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா அந்த இடம் ரொம்ப சறுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்படி போட்டிருக்காங்க. தமிழர் செம்மலாம் ஏறுறாப்புல, அவங்களாம் பொதிகை மலையிலேயே பறக்க விட்டாப்புல கயத்தை. சூஸ்லாம் இல்லை, செருப்பு தான். வேறு லெவல். மலை ஏறிட்டாங்க பாருங்க. சக்சஸ். சூப்பராக போயிட்டாங்க மேலே. இப்போ நம்ம ஏறுவோம். நம்மளும் கயத்தை பிடிச்ச மலை ஏறுவோம். எவ்வளோ உயரத்தில் கயத்தை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம மதுரை கண்ணன் ப்ரோ ஏறி வராரு பாருங்க. பாயும் புலி மாதிரி வராரு பாருங்க. சிங்கக்குட்டி வராரு பாருங்க. காரப்புழா டேமுக்கு முன்னாடி கயத்தை பிடிச்சி ஏறின ஒரே ஆள் நம்ம ரேஸ்மா சிஸ்டர் தான். எப்படி இருந்துச்சு? ரைட்டு போங்க. அடுத்து ஒன்று பயங்கரமாக பங்கமாக இருக்குது. அங்கே உச்சிக்கு போகணும். அது பெரிய ராக்கு. அது I am from Rameswaram. Cool. Nice to meet you guys. How long are you staying here? 2 months. 2 months, nice. 2 months. So go till the top, huh? Yeah. அது சோதனை பாருங்க, இட்டாலியன் பேசுறாரு. நம்மகிட்ட ஒரு எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்காப்ல பாருங்க. That's great, man. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படி இட்டாலியன் பேசுறாரு அப்படின்னு. பாருங்க, எங்க டீம்ல எப்பேற்பட்ட ஆள்லாம் இருக்காங்க பாருங்க. இந்தியன் லாங்குவேஜ்லாம் இல்லை, ஒன்லி இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் பேசுகிற ஆள் தான் நம்மகிட்ட இருக்கு. வேற லெவல். இந்த கொடி பறக்குது பாருங்க. இது வழியாக அப்படியே போய் அந்த தெரியுது பாருங்க, பெரிய ராக்கு. அதில் ஒரு கயிறு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு கயிறு போட்டிருக்காங்க. அதை பிடிச்சி ஏற போகிறோம். பெரிய ராக்கை கிளைம் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது.
கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. பார்க்க தான் சின்னதாக தெரியுது, ஆனால் முரட்டுத்தனமான மலை. கயிறு கிடக்கா தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இவ்வளோ உயரத்துக்கு கயிறை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, கயிறு அங்கேருந்து தொடங்கி அப்படியே அங்கே உச்சி வர இருக்குது. சூப்பர் சூப்பர், ஏறுங்க ஏறுங்க, வேறு லெவல். இருக்கிறதுலே இதான் மக்களே பெரிய ராக்கு. ரெண்டாவது நம்ம ரோப் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் மானாமரை கண்ணன் ப்ரோவும் ஒன்றா மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். கீழே வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ உச்சியில் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் நேராக பார்க்குறீங்களா, அதான் செம்பரா பீக்கு. அங்கேருந்து தான் நம்ம வரோம். இங்கே பாருங்க, பாய்மொழி மாதிரி ஓடி வராரு. யாருமே கயிறை பிடிக்கல. வேற லெவல் வேற லெவல். வாங்க 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 வாங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ரோப்பு ஏறிட்டோம். இங்கே வந்து மூணாவது ரோப்பு இருக்குது பாருங்கள், இது அவங்களுக்கு. இதுலேயும் ஏறி உச்சிக்கு போகணும் பாருங்க. நம்ம தமிழ் அம்மா தவந்து வந்துட்டாப்புல. இது கொஞ்சம் செங்குத்தாக சரிவாக இருக்குது, அதனால் கயிறை பிடிச்சிட்டு தான் கண்டிப்பாக ஏற முடியும். சூப்பர் சூப்பர். பார்த்து பார்த்து, ரொம்ப சரிவாக இருக்குது. ஒன் சைடாக போ. இந்த பக்கம் போய்க்கு, அங்கிட்டு மண்ணா இருக்கு பாரு. உச்சிக்கு போயாச்சு. சூப்பர். இங்கேருந்து வியூ பாருங்கள், வேறு லெவல் வேறு லெவல். நம்ம அங்கே போகணும், அங்கே போனால் தான் உச்சி அடைஞ்சதாக அர்த்தம். மலை ஏறி இப்போ சரிசமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்தில் இருக்கும். இப்போ மேலே வந்து பாருங்கள், அருமையான வியூஸு. நினச்சதை எதிர்பார்த்ததோட டஃப்பு, கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது. வெறும் 50 ருபீஸ்க்கு இது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா, வந்தாச்சு பாருங்கள். கொடியை தொட்டுருவோம், கொடியை தொட்டால் தான் முடிச்சதாக அர்த்தம். வேண்டாவா? Successfully finished. சிங்கேரி மலையில் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கீழே கார்லாம் நிற்கிது பாருங்கள், அதுக்கு பேர் தான் பேண்டம் ராக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லுக்கு மேலே ஒரு பெரிய பாறை நிற்கிது பாருங்கள், இதுக்கு பேர் தான் பேண்டம் ராக். கயிறை பிடிச்சிருங்க மங்களே பாருங்கள். இப்போ நம்ம திரும்ப இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் கொஞ்சம் டஃப், இதுக்கு மேலே ஈஸி தான். வாங்க 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 தாய் குளங்களே, வாங்க வாங்க வாங்க. காலை நிறையா வை. பார்த்து 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 இறங்க. மக்களே, நாங்கள் சூப்பராக இந்த சிங்கேரி ட்ரெக்கிங்க முடிச்சாச்சு வயநாட்டில். இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு மலை செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் தொடர்ந்து வயநாட்டில் பார்க்க போகிறீங்க. கேரளா வயநாட்டு ட்ரக்கிங் சீரீஸில் அடுத்து நான் உங்களை 1200 அடி உச்சியில் மிகப்பெரிய பாறை பிளவில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆதி மக்கள் வாழ்ந்த எடக்கல் குகைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். தொடர்ந்து ரொம்ப அதிசயங்களை பார்க்க ரெடியாக இருங்க.